ஆனா இன்னைக்கு என்ன நாட்டில் என்ன நிலைமை? பிஜேபி காரன் மேடை என்ன பேசுறீங்க? விலைவாசி ஏறி போச்சு. யார்? நாங்களா காரணம்? விலைவாசி ஏற்றத்திற்கு நாங்கள் காரணமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க தாய்மார்கள். விலைவாசி ஏற்றத்துக்கு காரணம் நீங்கள் அல்லவா? 2014 நாங்களும் காங்கிரசும் அன்றைக்கு ஒன்றாக இருந்து ஆட்சி நடத்துகிற பொழுது அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த வரி என்பது வேட், கூடுதல் வரி. வேட் என்கிற வரிதானே மாநிலத்தின் என் கையில் இருந்தது. அந்த வரி போடுகிற அதிகாரம் எங்களிடத்தில் இருந்த காரணத்தினால் தானே விலைவாசியை கட்டுப்படுத்தி வைத்திருந்தோம். இன்னைக்கு வரி போடுகிற அதிகாரத்தை நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துக்கொண்ட காரணத்தினால் தான் விலைவாசி ஏறுது. 2014 அரிசி விலை 29 ரூபாய் இருந்த அரிசி இன்னைக்கு 60 ரூபாய், 74 ரூபாய். அன்றைக்கு 2014 பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் துவரம் பருப்பு விலை என்ன என்று சொன்னால் 74 ரூபாய். ஆனால் இன்றைக்கு துவரம் பருப்பு விலை என்னன்னு சொன்னா 155. 27 ரூபாய் இருந்த பாமாயில் விலை இன்றைக்கு 87. காலையில இருந்து சாயங்காலம் உழைத்துட்டு டிவி போட்டு பார்க்கலான்னு சொன்னா மாசத்துக்கு 55 ரூபாய் அதுக்கு மேல வாங்கி தந்தான். இன்னைக்கு என்னடான்னு கேட்டீங்கன்னாக்கா மாசத்துக்கு 240 கொடுன்றோம். தாய்மார்கள் பெருமையாக பயன்படுத்துகிற கேஸ் சிலிண்டர், நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது காங்கிரஸ் நாங்கள் மத்தியில் ஆண்டுகிற பொழுது 400 ரூபாய் கேஸனுடைய விலை. ஆனால் இன்றைக்கு 900, இன்றைக்கு 37. பிரதமருக்கு போன் பண்ண உடனே நிதித்துறையுடைய அமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகிறார்கள் தூத்துக்குடிக்கு. நானும் தங்க தென்னரசனும் அந்த அம்மையார் அழைத்துக் கொண்டு காலையிலிருந்து ஒரு இடமா காட்டிக் கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்தையும் அந்த அம்மா சுத்தி சுத்தி பார்க்கிறார்கள். மிக மோசமான நிலையை அவர்களே உணர்கிறார்கள். ஏரல் என்கிற ஒரு பகுதி, ஏரல் என்கிற ஒரு பகுதி, அது குட்டி ஜப்பான் என்று சொல்கிறார்கள். அங்கே கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் அத்தனை பேர் இருக்கிறார்கள். பெரிய பிசினஸ் என்றது. கடல்லாம் கடலா நிற்குது. தாமிரபரணி ஆடி உடைஞ்சது, ஊருல நுழைந்து ஒன்றுமே இல்லை. ஏரலுக்கு போற பாலம் உடைந்து விட்டது. பார்க்கிறார்கள். நம்ம பார்த்துட்டு ராத்திரி 9:30 மணி லைட்டை போட்டு காட்டுறோம். அந்த மாதிரி நொச்சு கொட்டுகிறோம். ஐயோ பாலமே இடிஞ்சு போய் விட்டதா, ஊரே அழிஞ்சு போயிருக்கிறது. இவ்வளவும் சொல்லுகிறார்கள், நேரடியாக பார்க்கிறார்கள். உங்களுக்கே தெரியும், அறிவில், ஆற்றல, உயரத்தில் உயர்ந்தவர் தம்பி தங்க தென்னரசு. அவர் உயரம் உங்களுக்கு தெரியும். கடைசியாக அந்த சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு முக்காணி என்கிற அந்த இடத்திற்கு சுற்றுப்பயணம் முடிகிறது. அவர் உயரத்துக்கும் என் உயரத்துக்கும் அந்த அம்மா காரில் ஏற்றிட்டு எங்களால் எவ்வளவு குனிய முடியுமோ அவ்வளவும் குனிஞ்சு காரில் ஏற்றவர்களை நானும் அவரும் எவ்வளவு எங்களால் குனிய முடியுமோ அவ்வளவும் குனிஞ்சி வணங்கி, அம்மா நீ ஒரு பெண், தாய் உள்ளம் கொண்டவர். காலையிலிருந்து நீங்கள் எல்லாம் இந்த பார்த்தீர்கள். எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடு, கட்டிய துணியோடு நிற்கிறான். முதலமைச்சர் 18,000 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறார். பிரதமரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ மதுரையிலே பிறந்து இங்கே வளர்ந்ததாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். தமிழ்நாட்டுக்காரி என்று நீங்கள் பெருமையாக நாடாளுமன்றத்திலே பேசுகிறீர்கள். ஆனால் உங்களை வணங்கி கேட்கிறோம். முதலமைச்சருடைய அந்த கடிதத்துக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சம் பணம் கொடுங்க, உதவி கொடுங்க. நான் கேட்கிறேன், இது வரைக்கும் 1 பைசா கொடுத்திருக்கிறீங்களா? 1 பைசா கொடுத்திருக்கிறீர்களா?